டிஜிட்டல் சேவால இப்போ எப்படி பேன் போடுறதுன்னு பார்க்குறோம். சிஎஸ்சி லாகின் பண்ணிட்டு சர்ச்சில் என்எஸ்டிஎல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த லிங்க் வரும். அதில் போயிட்டு ஸ்கேன் பேஸ்டு கொடுத்துக்கோங்க. செலக்ட் அப்ளிகேஷனில் கொடுத்துட்டு கேட்டகரி இண்டிவிஜுவல், பேன் டைப்பு ஃபிசிக்கல், பேன் ரெண்டுமே கொடுத்துக்கோங்க. ஆதாரில் இருக்க மாதிரி நேமு, அடுத்தது அவங்க டேட் ஆஃப் பர்த்து எல்லாமே சூஸ் பண்ணுங்கள். எதையும் டைப் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு கஸ்டமரோட மொபைல் நம்பர், அவங்களோடதே போட்டுருங்க. ஏன்னா நாளைக்கு பேன் போகிறப்போ ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்களே ரிசீவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி கஸ்டமரோடது இருந்தால் கொடுத்துருங்க, இல்லை உங்களோடதே கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். மெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா என்எஸ்டிஎல் போர்ட்டலுக்கு போகும். சப்மிட் கொடுத்தாச்சு. என்எஸ்டிஎல் போர்ட்டல் கேட்குது. போர்ட்டலில் லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் போட்டிங்கன்னா போதும். இல்லைனா ரிஜிஸ்டர் நவுன்னு கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஆல்ரெடி பண்ணியிருக்கிறதுனால ஃபஸ்ட் டைம் மட்டும் விஎல்இ ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. அது போட்டிங்கன்னா மொபைல் நம்பர் போட்டதையும் ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஓடிபி இப்போ போட்டாங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ஆதார் நம்பர், ஒரு ஆதார் காப்பி கையில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லோரும் ஒரு ஆதார் டவுன்லோட் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட். இதுக்கு அடுத்தது அவங்களோட டைட்டில் மேலாக இருந்தாங்கன்னா ஸ்ரீ கொடுக்கணும். ஸ்ரீமதி குமாரி அது என்ன ஏதோ அதுக்கு கொடுத்துக்கோங்க. லாஸ்ட் நேமில் தான் ஆதாரில் இருக்க பேர் கொடுக்கணும். அவங்களுக்கு சிங்கிள் நேமு, அதனால் இதை மட்டும் கொடுத்தாச்சு. இப்போ இனிஷியல் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் நேமில் அந்த இனிஷியலுக்கான எக்ஸ்பென்ஷன், இப்போ இன்கேஸ் கே அப்படின்னா கேக்கான எக்ஸ்பென்ஷன் கொடுத்துடணும். எதுவுமே இல்லாதனால நான் அத்தைன்னு மட்டும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் ஆகிட்டு மறுபடியும் கரெக்டானு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு அவங்க ஃபாதர் நேம் பேஜ் வந்துடும். அதில் 2 இடத்துல ஃபாதர் நேம் 2 டைம் டைப் பண்ணணும் நீங்கள். அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இதில் இன்கம் எந்த சோர்ஸ் மூலிமா கிடைக்குதுன்னு சூஸ் பண்ணணும். மொபைல் நம்பர் இதெல்லாம் ஆல்ரெடி கொடுத்ததே வந்துடும். இதில் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷனில் ரெசிடென்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணிடுங்க. இதில் அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஆஃபீஸ் அட்ரஸ்லாம் எதுவும் தேவையில்லை. லாஸ்ட்டில் வந்துட்டு அப்பாயிண்டிங் பேர் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து நோன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அந்த கோடு எல்லாமே ஏரியா கோடெலாம் அதுவே வந்துடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்ஸு, டேட் ஆஃப் பர்த்துக்கு, ஐடென்டிட்டிக்கெல்லாம் என்ன கொடுக்குறோன்னு சூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு அதில் அவங்களோட ஃபோட்டோ ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கோம். தெளிவாக ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணி வச்சதை அப்லோட் பண்ணிடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் அப்லோட் கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபோட்டோ வந்துடும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி சிக்னேச்சரில் போய்ட்டு அதையும் அப்லோட் கொடுத்துருங்க. ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் ஒன்று வச்சா போதும். ஆதாரும் வந்து நான் உங்களுக்கு அது நீங்கள் ஆதார் ஆதார் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா கீழே அந்த கட் பண்ணுற மாதிரி போர்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் ஸ்கேன் பண்ணி வச்சிங்கன்னாவே போதும்.
ஃபுல்லாக பேஜ்டு வச்சு கம்ப்ரஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளர்ராக இருக்கும். அதனால் அதை மட்டும் தனியாக எடுத்து அதை பிடிஎஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற சைஸில் வந்துடும். கீழே அந்த கட் பண்ணி சின்ன கடை போடுவோம் தெரியுங்களா, அது மட்டும் அட்ரஸு ஃபஸ்ட் பேஜ் ரெண்டுமே இருக்க மாதிரி ஒரே பிடிஎஃப்பில் வச்சுக்கிட்டு அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. அது எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு ஃபைனலாக கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி பேஸ்டு ஆதாரோட நம்பர் இருந்துச்சுன்னா ஓடிபி, இல்லைனா பயோமெட்ரிக் கொடுத்துக்கலாம். இப்போ இதை ஓடிபி பேஸ்டு கொடுக்குறோம். அவங்க ஆதார் நம்பர், கஸ்டமரோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்கள்ட்ட ஓடிபி வாங்கி நம்ம ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணணும். இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு பேமெண்ட்டே போகுங்க. இப்போது சிஎஸ்சிலேருந்து சிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 97 ருபீஸ் தான் போகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ தான் பேமெண்ட் பேஜுக்கு போகும். நமக்கு இசைன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பேஜ். பேனவுன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் வேலெட்லேருந்து பேமெண்ட் எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் மறுபடியும் நம்ம நார்மலாக என்ன பண்ணுறோமோ அது போயிடும். பாருங்கள் 96.81 தான் போகுது பேனுக்கு. பேமெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு மறுபடியும் இந்த போர்ட்டல் வந்துடும். அந்த அக்னாலஜ்மெண்ட் ஐடியை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதை வச்சே நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். பேன் ப்ராசஸ்